மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மண் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகமிங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும் என்று வேண்டும் வேண்டும் என்று மக்களுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் கேட்ட தேசிய கவி பாரதியினுடைய அருமையான பாடலோடு சித்திரை மாதம் முதல் நாள் சிறப்பு பட்டிமன்றம் வழங்குபவர்கள் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ ஜில்லுன்னு ஒரு ஏசி மேளா, பவர்டு பை பிரித்திவி இன்னர்வியர், கேஏஜி டைல்ஸ், தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க, அசோசியேட் ஸ்பான்சர்டு பை அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப், மற்றும் பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம், நிப்பான் பர்னிச்சர் மற்றும் என்ஜிஏ 500D டிஎம்டி கம்பிகள், இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் சித்திரை திருநாள் சிறப்பு பட்டிமன்றம். ரொம்ப அருமையாக இந்த நல்ல நாளில் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சித்திரை மாதம் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய மாதம். உண்மையிலே சூரியன் இப்போது உச்சத்தில் தான் இருக்கிறது. அதனால தான் இந்த சித்திரை மாதம் என்றவுடன் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி. நான் உண்மையிலே எனக்கு இயற்கையில் இருக்கும் சூரியனை சொன்னேன். ஆனால் நீங்கள் கைதட்டியதை பார்த்தால் இன்னொரு சூரியனையும் நினைத்து கைதட்டி இருக்கிறீர்கள். எந்த சூரியனாக இருந்தாலும் உச்சத்தில் இருந்தால்தான் இந்த நாடு நன்றாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் அறிந்த ஒரு உண்மை. அதனால் இந்த சித்திரை முதல் நாளில் ஒரு அருமையான தலைப்பில் பட்டிமன்றம். இன்றைய அவசர வாழ்க்கையில் நாம் நிறைய பெற்றுள்ளோம், நிறைய இழந்துள்ளோம். ஆகக்கூடி என்ன தெரியுதுன்னா, இப்போ நம்ம அவசரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறது உண்மை. யாருமே நிதானமாக வாழ்கிறதுக்கு தயாராக இல்லை. அதனால தான் 1969 அனுபவி ராஜா அனுபவியில் கண்ணதாசன் எழுதினார், மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெதுவா போறவுக யாரும் இல்லை, இங்கு சரியா தமிழ் பேச ஆளும் இல்லை, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தோணலே, அநியாயமா தாடியோ, மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். 1960களிலேயே வேகமா போயிருக்கேன். எப்ப 60 வருஷத்துக்கு முன்னாடியே வேகமாக தான் போயிருக்கேன். அப்போ இப்போ எவ்வளோ வேகமாக போகிறான் அவங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. எவ்வளவு பதட்டமாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கான்னா, ஒரு சிக்னலில் வண்டி நின்னோன்னே அவன் படுற பாடு. அந்த நேரம் பார்த்து நம்பர் வேற போட்டிருப்பாங்க, 200, 199, 198. அது இறங்க இறங்க இவனுக்கு ஏறிக்கிட்டே இருக்கான். அங்கே இறங்குது, இவனுக்கு 200, 220, 240. அட என்னடா இந்த போலீஸுக்காரங்க பண்ணுற அநியாயம், 200 செகண்டா எதுக்கு என்னையா அது அப்படின்னு பக்கத்தில் இருக்கவனை வம்புழுக்கிறேன். கார் ஸ்டேரிங்கை வங்கு வங்குன்னு குத்துறேன். அவசரம் அவசரம், பதட்டம் பதட்டம். பார்த்தீங்கன்னா அடே அப்பா எல்லாத்துலேயும். ஆனால் அதில் நமக்கு நிறைய பலன்கள் கிடைத்திருக்கிறது அப்படின்னு பேசுகிறதுக்கு 3 பேர் ஹோட்டலில் உட்காந்து கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரு. அவனு என்னென்னமோ வச்சு பார்க்குறேன். அந்த ஹோட்டலில் முன்னாடி பேப்பரில் விளையாடுறதுக்கு ஏதாவது வச்சுருப்பாங்க, பாட்டு போட்டு விட்டுக்கிட்டு இருப்பேன். டிவியில் கிரிக்கெட் மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கேன். அழகான டியூனில் ராஜேஷ் வைத்தியாவோட வீணை ஓடிக்கிட்டு இருக்கேன். கேளேன் கொஞ்ச நேரம். அல்லது உட்காந்து சாப்பிட்றவங்கள கொஞ்ச நேரம் வேடிக்கை வாரி எப்படி எப்படிலாம் திங்கிறாங்க. இட்லி அவன் எப்படி பிச்சு திங்கிறான். நீங்கள் சில சமயம் நோட் பண்ணி பாருங்களேன். டிசைனான ஆளை பார்க்கலாம். நீங்கள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லியை 200 துண்டா பிச்சு திம்பான்.
என்னைக்குடா அவன் 5 இட்லியை தின்ன முடிக்கிறது? சில பேர் 2 துண்டு தான். பாதியை உடைப்பேன், அப்படியே சாம்பாரில் முக்க இழுக்க. தோசையை சில பேர் அப்படி அழகாக சுட்டு முருவலாக கொண்டு வந்து வச்சுருக்கான்ல, அதை ஒன்று ஒன்று அப்படி பிச்சு பிச்சு சாப்பிட்டேன். சில பேர் அதில் ஒரு ட்ரம்ஸ் வாசிடுவான், டக்க 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 டக்கு அப்படின்னு அம்பட்டை இப்படி ஓரத்தில் குமிச்சு அதில் சாம்பாரை ஊற்றி திங்கிறது. அதெல்லாம் அப்படி வேடிக்கை பாரு. பூரி புஷ்ஷுன்னு கொண்டு வந்து வைப்போம், ஓங்கி மங்குன்னு குத்தும். அது 2 பூரி நங்குன்னு குத்தி அதை அப்படியே சப்பையாக்கி அப்புறம் தான் கிழங்க வச்சு திங்கிறது. இப்படி ஒரு அவசர யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் ஏன் இப்படி அவசரப்படுறோம் அப்படின்னு நமக்கே தெரியல. ஆனால் இன்னைக்கு அப்படி வாழ வேண்டியிருக்கு. இந்த அவசர வாழ்க்கையில் நிறைய பெற்றுக்கொண்டோம் என்ற அணியை துவக்கி தனது கருத்துக்களை பாடல்களோடு வழங்க அன்பு சகோதரி மலர்விழியை உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். வாங்க. அருமையான தலைப்பு. இன்றைய அவசர வாழ்க்கையில் நிறைய பெற்றுள்ளோம், நிறைய இழந்துள்ளோம். அருமையான ஒரு கேள்வியை வைத்து பட்டிமன்றம். எதிரணியில 3 பேர் இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்காக வந்திருக்காங்க. அப்படி என்னத்தை இழந்துட்டீங்கன்னு எனக்கு தெரில. 3 பேரையும் பார்த்தா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்த மாதிரி தெரியுது. ஆனால் நடுவர் அவர்களே, எப்போதுமே நம்ம நேர்மறையா பேசி பழகணும். நல்ல நாள் இன்னைக்கு, சித்திரை 1. நேர்மறையா பேசணும். எதிர்மறையா பேசுறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. ஏன்னு சொன்னா நேர்மறையா பேசணும்னு ஏன் சொல்றோம்னா, தமிழன் எப்போதும் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டான். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சாதாரண குடுகுடுப்பைக்காரன் கூட நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு தான் சொல்லுவான். பாரதி சொன்னாரே, எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா, எங்கள் இறைவான்னு கேட்டார்ல. என்ன வேணா நடக்கட்டும், நாம சந்தோஷமா இருப்போம், உசுர் இருக்கு, வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்போம். 2020 ஜோசியர்கிட்ட போய் கேட்டாங்க, இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? அவர் சொன்னார், பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னார். பாசிட்டிவா இருந்துச்சு. ஆனா பாசிட்டிவா இருந்தத தடுப்பூசி மூலமாக தடுப்பூசியை கண்டுபிடித்து இன்னைக்கு எல்லாரும் நல்லா தானே இருக்கும். அப்ப நல்லதையே நினைச்சா நல்லதே நடக்கும். அதுதாங்க. நான் குமரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் நடுவர் அவர்களே. சித்திரை 1 கனிகாணல்னு ஒரு நிகழ்வு நடக்கும். முக்கனியை வச்சு படைப்பாங்க. முக்கனி விளைகின்ற ஒரு மாவட்டம் குமரி மாவட்டம் தான். மா, பலா, வாழை 3மே அந்த மாவட்டத்தில் விளையும். கனிகாணல்ங்கிற நிகழ்ச்சி 6 சுவைகளை படைத்து கொண்டாடுகின்ற ஒரு நாள் இன்றைக்கு. ஏன்னா 6 சுவையும் படைக்கணும். சில நல்ல நாட்களில் கசப்பு புளிப்பெல்லாம் படைக்க மாட்டாங்க. ஆனால் சித்திரை 1க்கு கண்டிப்பாக படைக்க வேண்டும். வேப்பம்பூ ரசம் வைப்பாங்க, மாங்காய் பச்சடி வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்தது. இனிப்பையும் கசப்பையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதற்காக அப்படி படைப்பாங்க. இப்போ பேரிடர் காலத்துல எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க. ஆனா உதவி செய்வதற்கு எவ்வளவு பேர் முன் வந்து உதவி செஞ்சாங்க. இளைஞர்கள் எல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக சாப்பாடு கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, பால் பாக்கெட் கொண்டு போட்டாங்க. கருணை உள்ளம் இன்னைக்கு இருக்குல்ல. பணக்காரன் யாருங்க? காசு உள்ளவனா பணக்காரன் இல்லைங்க, கருணை உள்ளவன் தான் பணக்காரன். அதனால தான் சொன்னாங்க, கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், 3ம் இருந்தால் நடுவராகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நான் இந்த வரியை எதிர்பார்க்கவே இல்லைம்மா. அது மட்டும் இல்லைங்க, கல்வி நிலை இன்னைக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கு. ஒரு மனிதனை பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி அவனை கைவிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்வி இன்னைக்கு சிறப்பாக தானே இருக்கு. நூலகத்துக்கு போனா கூட ஒரு சில புத்தகங்களை காணாது. ஆனா இன்னைக்கு செல்லுக்குள்ள எல்லா புத்தகங்களும் டவுன்லோட் செய்யலாம்னா எவ்வளவு அறிவை, அறிவியல் வளர்ச்சியை இந்த காலம் அவசர வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறது. இப்போ பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டீ கடை பெஞ்சில் உட்காந்து பேசுவாங்க. மாப்பிள்ள, அப்புறம் உக்ரைன்ல நம்ம பயிலுவ படிக்கிறான்னு எனக்கு இப்பதான் தெரியும் மாப்பிள்ள அப்படிம்பார். ஒருத்தர் சொல்லுவாரு, உக்ரைன் ஒரு நாடு இருக்குது எனக்கு இப்பதான் மாப்பிள்ள தெரியும் அப்படிம்பார். தெரியாது. இன்னொருத்தன் உக்ரைன் ஒரு திங்கிற பொருள், அதை இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லைங்கிறேன். இவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்ட ஆள்லாம் இருக்கேன். இவங்க டீ கடை பெஞ்சில் பேசுவாங்க. குட்டி ஜோர்னு ஒன்று இருக்கும், அதில் உட்காந்து இளைஞர்கள்லாம் மார்க் போட்டுட்டு இருப்பாங்க. சிலன்னு சொல்லுவோம், மாப்பிள்ள குடிக்கிறவனை கூட நம்பிடலாம், குடிக்கிறவன் நல்லவன் தான் மாப்பிள்ள, குடிக்காதவன் இருக்கானே அவனை நம்பக்கூடாது, அவன் மோசமானவன். இப்போ ஏன்டா குடிக்காதவன் மோசமானவன், அவ்வளோ சைடிஸையும் அவனே தின்னு விடுவான்.
அப்படி அவன் பேசிட்டு இருப்பான். இதை உங்க வாயால நீங்க சொல்லாமாமா. அன்னைக்கெல்லாம் வாசல் வழியா வரணும். இன்னைக்கு வாட்ஸ்அப் வழியா வந்தா போதும். எவ்வளவு விஷயங்களை வாட்ஸ்அப், பேஸ்புக் நமக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. குடும்பத்துல கூட இன்னைக்கு சண்டை இல்லாம அவசர வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னா எவ்வளவு பெற்றிருக்கிறோம். அன்பை பெற்றிருக்கிறோம், பண்பை பெற்றிருக்கிறோம், பாசத்தை பெற்றிருக்கிறோம், நல்ல தரமான வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம், கல்வியை பெற்றிருக்கிறோம், மருத்துவத்தை பெற்றிருக்கிறோம். எனவே இன்றைய அவசர வாழ்க்கையில் நாம் நிறைய பெற்றிருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல நல்ல விஷயங்களையா எடுத்து சொல்லி, அதாவது இந்த உலகத்தை எப்படி நம்ம பார்க்கணும், எப்படியெல்லாம் ரசிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக இசையோடு கலந்து அவங்களுடைய பேச்சு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஒரு காலத்துலலாம் ஒரு காதல் பாட்டு காதலியை பார்த்து பாடினா எப்படி பாடிட்டு இருப்பாங்க? கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே, காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதேனி, கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே அப்படின்னு பாடுவார். இன்னைக்கெல்லாம் பீஸ்ட் படத்தில் ஒரு பாட்டு, அடாடா அரபிக் குத்து, அரேபிய நாட்டில் எப்படி லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அனிருத் மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு பாருங்க. மலம பித்தா பித்தாத்தே, மலம பித்தா பித்தாத்தே, மலம பித்தா பித்தாத்தே, மலம பித்தாத்தே. என்ன பாட்டியா! இன்னைக்கு தான் 35 கோடி பேர் பார்த்துருக்கான். மலம பித்தா பித்தாத்தே வித்தியாசமாக கேட்கணும்னு ஆசைப்படுறான்ல. திருப்பி திருப்பி மெல்ல மெல்ல அறிகிறா, மெதுவாக பாடிட்டு வாயா, நாங்கள் அப்புறம் வாரோம் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. மலம பித்தா பித்தாத்த ரேஞ்சில் இருக்கேன். அன்னைக்கு காலம் அப்படி போயிட்டுருக்கு. இந்த எது கிடைக்குதோ அதை நினச்சி சந்தோஷப்படு. அதை விட்டுவிட்டு அது சரியில்லை இது சரியில்லை ஏன் இப்படி ஓடுறாங்க ஒடியாடுறாங்க, உட்காந்து குறை சொல்லிட்டு இருந்தால் சொல்லிகிட்டே தான் இருக்கணும். அருமையாக பேசினாங்க. அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, கோவை தனபால் ரொம்ப கோபமாக இருக்கார். அவர் மலர்விழி மேலே அம்புட்டு கோபமாக இருக்கார். நடுவர் அவர்களே, எதிரணியிலே பேசிய மலர்விழி சித்திரை முதல் நாள் அன்னைக்கு எதிர்மறையாக பேசாதீங்க, நேர்மறையாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நானும் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்குற பேஸ்ட்லேருந்து, தலைக்கு போடுற ஷாம்புலேருந்து, மினரல் வாட்டர்லேருந்து, சீனி சர்க்கரையிலேருந்து, ரீஃபைண்ட் ஆயிலேருந்து, பாக்கெட் பால்லேருந்து, பாலித்தீன் கவர்லேருந்து, டிவி செல்லுலேருந்து, மிக்சி கிரைண்டர்லேருந்து, பிராய்லர் கோழியிலேருந்து, சீட்லெஸ் ஃப்ரூட்டு வரைக்கும் சாப்பிட்டு ருசிச்சு போட்டு இந்த அவசர உலகத்தில் எதுவுமே கிடைக்கலன்னு பேசுறதுக்கு எனக்கு மனசாட்சி ஒத்துக்கலை. அதனால் அடுத்த மே தின பட்டிமன்றத்தில் பேசுகிறேன், இதுக்கு வித்ரா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு விடைபெற்று கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். என்னை விட தமிழ்நாட்டில் முட்டாள் பையில எவனும் கிடையாது. நான் உண்மையிலே முடிச்சிட்டார் போல இருக்க. அடுத்த டாக்டரை கூப்பிடலான்ட்டு இருந்தேன். தனபாலுக்கு நன்றி, அடுத்து டாக்டர் ஜெயராஜமூர்த்தி பேசுவார் அப்படின்னு சொல்ல போயிட்டேன். நடுவரில் அவங்க பேசுனது அப்படித்தான் இருக்கு. பேஸ்ட் கிடைச்சிருக்கு, ஆனால் பேஸ்டே இல்லாத காலத்தில் பல்லில் சொத்தையே கிடையாது. ஷாம்பு கிடைச்சிருக்குது, ஷாம்பு இல்லாத காலத்தில் யாருக்குமே முடி கொட்டுனதே கிடையாது. சீனி சர்க்கரை கிடைச்சிருக்குது, ஆனால் சர்க்கரை இல்லாத காலத்தில் யாருக்குமே சர்க்கரை சீக்கு வந்ததே கிடையாது. ரீஃபைண்ட் ஆயில் கிடைச்சிருக்குது, ரீஃபைண்ட் ஆயில் இல்லாத காலத்தில் ஹார்ட் அட்டாக் யாருக்குமே வந்ததே கிடையாது. பாலித்தீன் கவர் கிடைச்சிருக்குது, பாலித்தீன் கவர் இல்லாத காலத்தில் கேன்சர் நோயே இல்லாமல் இருந்திருக்குது. சீட்லெஸ் ஃப்ரூட் கிடைச்சிருக்குது, ஆனால் அது இல்லாத காலத்தில் எந்த பொண்ணும் ஆணும் மலடா இருந்த சரித்திரமே கிடையாது. நடுவர் அவர்களே, ஆணும் பொண்ணும் மட்டும் மலடா இல்லை, இன்னைக்கு மண்ணும் மலடா போச்சேங்கிற வருத்தத்தில், மண்ணை இழந்த சோகத்தில் நாங்கள் இருக்கிற நடுவர் அவர்களே. அவங்க சொல்றாங்க கல்வியில இன்னைக்கு அவசர காலத்துல கல்வி எத்தனையோ மாறி இருக்குன்னு சொல்றேன். உங்க கல்வி என்னமா மாறி இருக்கு நான் கேட்கிறேன். என்ன பெற்று கொடுத்துருக்குது உங்க கல்வி? விவசாயத்தை ஆப்ஷனா தான் வச்சிருக்குதோ தவிர விவசாயத்தை ஆக்குபேஷனா உங்க கல்வி வச்சிருக்குதாங்கிறத நான் இந்த மன்றத்துல நான் கேள்வி கேட்கிறேன். நடுவரவில் இன்னைக்கு விவசாயத்தை இழந்துட்டோம்னா பட்டிமன்றம் பேசினாலும் சாப்பிட முடியாது, பாராசூட்ல போனாலும் சாப்பிட முடியாது. விவசாயம் பண்ணா மட்டும்தான் நம்ம எல்லாருமே சாப்பிட முடியுங்கிறத தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த அவசர உலகத்துல என்ன சம்பாரிச்சிட்டீங்க? நோய் நொடி போயிருச்சுங்கிறாரு. நீ அடுத்த டாக்டர் வருவாரு, எந்த நோய் நொடி போயிருக்கு? 3 வருஷம் ஆச்சு மக்களை பார்த்து. இன்னைக்கு ஆசையா பேசிட்டு இருக்கிறோம். கொரோனாங்கிறது ஏமா வந்துச்சு? எல்லாம் நல்லது நடக்குதுங்கிறீங்களா? கொரோனா எப்படி வந்துச்சு? டெங்கு காய்ச்சல் எப்படி வந்தது? சிக்கன் குனியா எப்படி வந்தது? யோசனை பண்ணி பாருங்க. கொசுக்கள் இன்னைக்கு 7000 வகையான கொசுக்கள் இருக்குது. இன்னைக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு மட்டும் எஃபெக்ட் ஏன் வந்துருச்சு?
யோசனை பண்ணுமா? வருஷத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வெள்ளை அடிச்சோம், மாசத்துக்கு ஒரு முறை சாணி போட்டு முழுகணும். இன்னைக்கு யாராவது அதை செய்யறோமா? இல்ல சாணி போட்டு முழுகிறதுக்கு இடம் வச்சிருக்கிறோமா? எல்லாம் லேட்டஸ்ட், எல்லாம் நிறைய பெற்றிருக்கிறோம். என்ன, மலேசியன் மார்பிள் நம்மகிட்ட இருக்குது, இட்டாலியன் டைல்ஸ் நம்ம கிட்ட இருக்குது, கிரைனட் இருக்குது, மொசைக் இருக்குது, எல்லாம் போட்டு மண்ணே தெரியாம போட்டு பாலிசா போட்டு விட்டோம். சாணி வலிக்கிறதுக்கு இடம் இல்லை. சாணியில ஒரு வகையான பூச்சிகள் உண்டாகும். அந்த பூச்சிகள் அந்த கொசுவனுடைய முட்டைகளை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதனால கொசுக்களினுடைய பாதிப்பு இல்லாம இருந்தது. இன்னைக்கு எல்லாம் ஆடம்பரத்துல மூழ்கி எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு ஏத்துட்டனாலதான் இன்னைக்கு கொரோனாமு, சிக்கன் குனியாமு, டெங்கும் நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அன்று உடைந்த வீடுகள் இருந்தன, ஆனால் உடையாத மனங்கள் இருந்தன. ஆனால் இன்று உடையாத வீடுகள் கட்டி இருக்கிறோம், ஆனால் வீட்டில் அத்தனை மனங்களும் உடைந்தல்லவா கிடக்கிறது என்று அழகாக கவிஞர் எழுதுகிறார். என்று சொன்னால் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறேங்க. சிங்கிள் பேரண்ட் சைல்டு இன்னைக்கு புதுசா எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா வெக்கமா இல்ல? ஒரு தாயின் தகப்பனிலுமே ஒருத்தர் இல்லாம ஒருத்தரோட சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சொன்னா இன்னைக்கு எதையெல்லாம் இழந்து கொண்டு வாழ்ந்து இருக்கிறோம் என்பதை நெஞ்ச தொட்டு பேசுங்க. அவனுக்கு அடுத்தவங்க வர்றதுனால ஒய்ஃபோட இப்ப யாருமே வாழ்றது கிடையாது, ஒய்ஃபையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாம் காலில் வீடியோ கால் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். இது ஒரு வாழ்க்கையான்னு நான் கேட்கிறேன். லெஸ் எல்லாம் லெஸ்ஸுங்க. ஃபேட்லெஸ் ஃபுட்டு, சீட்லெஸ் ஃப்ரூட்டு, போன்லெஸ் சிக்கனு, ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸு, கீர்லெஸ் காரு, ஒயர்லெஸ் மைக்கி, கார்ட்லெஸ் போனு, எல்லாம் லெஸ். இதனால என்ன ஆகும் தெரியுமா? கேர்லெஸ் ஆட்டிடியூடு, கைண்ட்லெஸ் ஃபீலிங்கு, ஹார்ட்லெஸ் மனுஷருங்க, மொத்தத்துல மீனிங்லெஸ் லைஃப். இதுதான் வாழ்க்கை. நிறைய சித்திரங்களை பெற்றிருக்கிறோம். கண்டுபிடிப்புகள் ஆயிரங்கள் கண்டுபிடிப்புகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய சித்திரங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் கண்ணை இழந்து கொண்டிருக்கிறோம். பெரியோர்களே, கண்ணை இழந்து சித்திரத்தை பெற்று என்ன செய்வது என்பதை சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். எவ்வளவு விஷயங்களை இழந்திருக்காங்கிறத ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டாரு தனபால். அதுக்கு அடுத்து பதில் சொல்லணும் மருத்துவர் ராஜமூர்த்தி அவர்கள். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல பெற்றுக்கொண்டோம் என்ற அணியை அலங்கரிக்க வருகிறார். வாங்க. இன்னமும் சாணம்லாம் போட்டு மெழுகுனாக்கா வைரஸ் வராதான் அப்படிலாம் சொல்கிறாரு. வீட்டில் மாடு வச்சுருக்காரு கேளுக்கு, பசுமாடு வளர்க்குறாரு அவர், கோயம்புத்தூரில் இருக்கார். நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ கொரோனாவே வந்துடுச்சுன்னா தடுப்பூசி போடுகியா வராதியான்னு சொல்லிடுவோம். நீ போட்டோம் கண்டுபிடிப்பில் அவசர உலகில், இனி அடுத்த அலை வராதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி போயிட்டுறியான்னு சொல்கிறோம். திருவள்ளுவர் சொல்லிட்டாரியா, அவரை விட பெரிய புலவர் தேவையா சொல்லியிருக்காரியா, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் புலவன் இன்றைக்கு இந்த உலகம் எப்படி இருக்கிறது, அதற்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், அதற்கு ஏற்ப நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும், அதுதான் அறிவு என்று பாட்டனுக்கு பாட்டனாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் அற்புதமாக சொல்லி இருக்கிறார். அப்படிதான் மாறிட்டு போனோம். இப்போ கொரோனா டயத்தில் நிறைய பேர் வீட்டில் சமைக்கவே இல்லை, நிறைய காய்கறிகள்லாம் கிடைக்கல, மளிகை சாமான்லாம் கிடைக்கல. அப்போ என்ன சொன்னாங்க, ஆன்லைன் ஆப் போட்டால் அப்படியே சும்மா அடுத்து 20 நிமிஷத்தில் வீடு தேடி எதாக இருந்தாலும், கிழி பரோட்டா வேணுமா, கொத்து பரோட்டா வேணுமா, சிலோன் பரோட்டா வேணுமா, லாப்பா வேணுமா, பீச்சு வேணுமா, இது வீட்டில் உட்காந்து சாப்பிட முடியுமா? நீ வீட்டில் உட்காந்து இன்னைய உலகத்தில் உனக்கு என்ன வேணுமோ அப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு நம்ம எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இந்த காலத்தை கடத்தலாம் என்பது தான் இன்னைக்கு உண்மை. வங்கிக்கு போங்களேன், கியூவில் நின்றுட்டு இருப்பார். ஒரு காலத்துலலாம் நம்மலாம் ஒரு டெபாசிட் பண்ண போனாலும் பேங்க்கில் எடுக்க போனாலும் எனக்கு தெரிஞ்சு பெரிய கியூ நிற்கும். இன்னைக்கு வீட்டில் உட்காந்துட்டு ஆப் தெரிஞ்சுதான் போதும், டெபாசிட் பண்ணுமா, டிரான்சாக்ஷன் நெட்லேயே டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்குது? அவசர உலகத்தில் ஐயா நீங்கள் இப்போ எல்லாம் பேங்க்கில் போய் நின்னீங்கன்னா முடியுமா? அதெல்லாம் இப்போ நான் பட்டிமன்றத்தில் ஒரு இடத்துல பேசிட்டு ஒரு ஊரில் வரேன். நைட்டு 12 மணிக்கு ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டாங்க. 12 மணிக்கு போய் ஏறணும், காரைக்குடியில் ஏறணும். 11:30க்கெலாம் ஐயா சொன்ன மாதிரி நான் ரெடி ஆகிட்டேன். பக்கத்தில் 10 நிமிஷத்தில் இங்கேருந்து போயிடலாம் சார் ஸ்டேஷனுக்கு அப்படின்னாங்க. 11:30க்கெலாம் ரெடியாகி மூட்டை முடிச்சுலாம் அடிச்சுட்டு கிளம்பலான்னு அவசரப்படுத்திட்டு இருங்க, வண்டி இன்னும் சிவகங்கையே வரலன்னாங்க. இப்போ ராமநாதபுரத்தில் இப்போ தான் இருக்குது, அவசரப்படாதீங்க, வண்டி 12:40க்கு தான் இங்கே வரப்போகுது. எப்படிங்க ஆப் இருக்குது, ரன்னிங் ஸ்டேட்டஸ், ரயில்வே ரன்னிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டால் ட்ரெயின் அது பார்த்து புக்குன்னு அப்படி ஒரு சிக்னலோட வந்துட்டு இருக்கு. சிவகங்கை அந்த ஸ்டேஷன் முன்னாடி காட்டுது. இதெல்லாம் நவீன உலகத்தில், இன்றைய அவசர உலகத்தில் தேவை. நீங்கள் ஒரு பாட்டெல்லாம் பாடினீங்க, அருமையான பாட்டெல்லாம் பாடினீங்க. எங்கள் அணியை சேர்ந்த சகோதரி மலர்விழி ஒரு அருமையான பாட்டை பாடிட்டாங்க. இப்போ நானும் ஒரு பாட்டை பாடியே ஆகணும். ஏன்னா பாடுங்க டாக்டர். இன்றைய சூழல்ல காதல் பாட்டுனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு காலத்துல பக்கமா பாட்டு படிப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன ட்ரெண்ட் தான், இப்படி சொன்னாலே தெரிஞ்சிருக்கும்.
நான் சாமி சாமி சொல்ல நீ என் புருஷனான ஃபீலிங்கு தான் சாமி. எஸ் சாமி, நீ எதிர நடக்கையில, நீ எதிர நடக்கையில ஏழுமலையா தரிசனம் தான் சாமி. நீ பக்கம் பக்கம் நின்னா அந்த பரமேஸ்வரம் போல தோண சாமி. நீ இல்லாம நான் போகும் பாத கல்லு முள்ளும் குத்துதடா சாமி. என் சாமி ஆயா சாமி, ஆயா சாமி, மந்திர சாமி, மன்பத சாமி, போக்கிரி சாமி. கேட்கறதுக்கு பாருங்க, சிம்பிளா சாமி சாமி சாமி, அவ்வளவுதான். ஒரு சின்ன டான்ஸ். இன்றைய உலகத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு மாற்றம். போய் பார்க்கறான்யா, சூப்பரா இருக்கு சார்ன்றான், சூப்பர் டான்ஸ் சார்ன்றான். ஒண்ணுமே இல்லை, சின்ன ஸ்டெப். இந்த சாமி எஸ் சாமி முடிஞ்சு போச்சு. நீங்க சொன்னீங்களா என்ன மன்மதனா மந்தம் பத்தா என்னது மகமத்து? அதை திருப்பி வேற பாடணுமா? இல்ல அந்த முதல் வரி சொல்லுங்க. மல்மாஹ பங்கரபி மகனா குதா பங்கரபி பகனாஹ பங்கரபி பங்கல பங்கல பங்கரபி. அந்த மாதிரி லேட்டஸ்ட் உள்ள ட்ரெண்டுக்கு இன்னைய உலகத்துல மக்கள் அதை ரசிச்சு அப்படி போயிட்டே இருக்கான். இதை பாருங்க, அவசர உலகத்துல எல்லாம் தேவைங்க. ஒண்ணை மட்டும் சீக்கிரமா உருவாக்க முடியாதுங்க. பிள்ளைய மட்டும் 10 மாசம் கழிச்சு தான் பார்க்க முடியும். 10 மாசம் அதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். சொல்ல முடியாது, எதிர்காலத்துல 3 மாசத்துல உருவாக்கி விட்டாலும் விட்டுருவானு இருக்கு. அறிவியல் வளர்ச்சி அப்படி வேற போயிட்டு இருக்கு. இந்த அவசர உலகத்திலே நாம் பல நன்மைகளை தான் பெற்றிருக்கின்றோம். இதனால் நமக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஆகவே அவசர உலகத்திற்கு ஏற்றாறு போல் நம்மை நாம் மாற்றிக்கொள்வதுதான் வாழ்க்கை. அப்போதுதான் நாம் வாழ முடியும். இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நம்மால் தாக்கு பிடிக்க முடியாது. தனபால் அண்ணன் அவர்களே, வந்திருக்கக்கூடியவர்களே, அதுக்கப்புறம் எங்கள் தங்கச்சி பேச வருது. என்னதான் இருந்தாலும் நான் பேசுறதை மடக்கி மடக்கி பேசுவோம் இந்த அம்மா. அது கொஞ்சம் நல்லா நாவண்ணை மிக்க சகோதரி தான், நம்பிடாதீங்க. அடிச்சு பேசுவாங்க, நம்பிடாதீங்க. நன்றி, வணக்கம். ஏங்க, நீங்கள் பேசணுன்னா மடக்கி பேசுறதுக்கு தானங்க வந்திருக்காங்க. அதை விட்டுவிட்டு டாக்டர் ஜெயராஜமூர்த்தி அவர்கள் பேசியது அனைத்தும் சரியாக பேசினார், நன்றி வணக்கம்னா அப்புறம் எதுக்கு சிறைவில்லிபுத்தூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, பேராசிரியர் இந்திரா ஜெயச்சந்திரன் உங்களுடைய பலத்த கரவொலியோடு டாக்டருக்கு பதில் சொல்ல வருகிறேன். நடுவர் அவர்களே, ரொம்ப அழகான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சிந்திக்கணும். தலைப்பையே பயங்கரமா ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கு. அவசரமான வாழ்க்கையில என்ன நிறைய இழந்திருக்கோம், நிறைய என்ன பெற்றிருக்கோம்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க்கை முதல்ல ஏன் அவசரமா இருக்கணும்? ஏதாவது ஒண்ணுதான் அவசரமா இருக்க முடியும். அந்த ஒன்றை தவிர எதுக்குமே அவசரப்படக்கூடாது. அவசரமா ஏன் கிடைக்கணுங்கிறேன் நான். எதுக்கு அவசர பிரிவில் என்ன செய்வாங்க? அவரால் சொந்தமா சுவாசிக்க முடியாது, ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சிருப்பாங்க. அவரால் தானே எடுத்து திங்க முடியாது, குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருப்பாங்க. அல்லது தொண்டை குழிக்கிட்ட ஓட்டையை போட்டு பருப்பு கஞ்சியை உள்ள இறக்குவீங்க. அந்த வாழ்க்கை தான் அவசர வாழ்க்கை. உயிரை காப்பாற்றுவதற்கு போராட வேண்டிய கட்டத்தில் தான் அவசரமா ஒன்று செய்யணுமே தவிர அன்றாட வாழ்க்கைக்கு அவசரம் தேவையே இல்லை. ஒன்று இது. ரெண்டாவது, இழந்துள்ளோம் சொன்னீங்க பார்த்தீங்களா? சாதாரணமான வார்த்தை இல்லை. போயிருச்சுன்னா திரும்ப வந்துடும், ஆனால் இழந்துட்டா திரும்ப வராது. வேற வழியே இல்லை. நீங்க உங்க மிக்சிக்கும் கிரைண்டருக்கு நாங்களும் எதிரி கிடையாது. எனக்கும் அது இல்லைன்னா வேலை பார்க்க முடியாது டாக்டர் ஐயா. நாங்க அதுக்கு எதிரி கிடையாது, நாங்க அதுக்கு பழகிட்டோம். ஆனா அம்மியும் உரலையும் இழந்துட்டோமே, குத்து உரலையும் இழந்துட்டோமேன்ற வருத்தத்தை தான் பதிவு செய்ய வந்திருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க? நிறைய அறிவு வந்திருக்குல்ல, நிறைய வசதி வந்திருக்குல்ல, இதெல்லாம் பெற்றிருக்கத்தானே செய்யறோம்னு. அறிவை பெற்றுள்ளோம், அறத்தை இழந்துள்ளோமே. ஒருத்தர் கண்டினியூஸா இருமுறாரு, சை அப்படிங்கிறாங்க. நீ பர்த்தில் படுத்திருக்கும் போது ஒரு 70 வயசுக்காரு முழங்கால் வலிக்குது, தம்பி எனக்கு அப்பர் பெர்த் போட்டாங்க சாமி, கீழே படுத்துக்கிறியா அப்படின்னா, இந்த 3 வயசுலேருந்தே பாடுறான்ல, சாமி சாமி சாமின்னு அப்பர் பெர்த்தை மாற்றிக்கிட மாட்டானே, இந்த அறம் இழந்து போயிட்டு. மருத்துவர் பாட்டை ரசிச்சுக்காரு பாருங்க. இப்போ நல்ல வேலை இடுப்பாட்டாம இப்போ சல்யூட் மட்டும் வச்சு காமிச்சாரு. நான் ஆடிடுவாரோன்னு எதிர்பார்த்துக்கிருந்தேன். ஏன்னா அந்த ஸ்டெப்ல ஹைலைட்டே ஹிப் மூவ்மெண்ட் தான். ஏன் நீங்கள் எதிர்மறையாகவே பேசுகிறீர்கள்? நேர்மறையாகவே பேச வேண்டியது தானே. நான் பாருங்கள், ஒரு குடுகுடுப்பைக்காரன் கூட நல்ல காலம் பறக்க, குமரி மாவட்டத்துல இருந்து வந்து நல்ல காலம் பறக்கட்டும், நல்ல ஏதாய அவனே நடுராத்திரில நடு ரோட்ல தெரிஞ்சுக்கிருக்கேன். அவனுக்கு எங்க நல்ல காலம்? அவனுக்கே நல்ல காலம் இல்லை, நம்மளுக்கு எப்படி நல்ல காலம் வரும்? எங்க ஊர்ல ஒரு குடுகுடுப்பக்காரன் ராத்திரி 1:30 மணிக்கு நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம், நாய் கடிச்சு பிடிச்ச அவனை தொப்புல சுற்றி ஊசி போட்டு எல்லாத்துக்கும் நல்ல காலம் சொல்லிட்டு அவன் கெட்ட காலமாகி இப்போ எடுத்து கிடக்குறான். இன்னைக்கு நிறைய கிடைக்குது, ஆனால் விதை இல்லாமல் போச்சே. அழகா கடைசி விவசாயின்ற ஒரு படத்தில் ஒரு அருமையான காட்சியை வச்சாங்களே. எப்பா விதை இல்லையாண்ணா, நீங்கள் எங்கள் விதை வேணும்னா எங்கள்கிட்ட தான் தாத்தா வரணும். தாத்தா ஒரு அழகான ஒரு வரியை சொல்லிட்டு போவாரே,
அந்த கதைவசன கர்த்தாவுக்கு 1000 கோடி நமஸ்காரங்கள், 1000 கோடி நமஸ்காரங்கள். அவர் சொல்லுவாரே, இந்த விதை இல்லாத விஷயத்தை கண்டுபிடிச்சான் பாரு, அவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணுமப்பா, விதை இல்லாம பாரு. பார்த்தீங்களா? 1000 கோடி நமஸ்காரங்கள் அந்த மனுஷனுக்கு. இந்த வாழ்க்கையிலே எதை இழந்து போறோம்? இந்த மலட்டுத்தன்மைங்கிறது மனுஷன்ல இருந்து ஆரம்பிச்சு மண்ணு வரைக்கும் கொண்டு போய் வச்சிருக்கோமே, இது உங்களுக்கு வருத்தம் இல்லையா? உங்களுடைய அவசர வாழ்க்கை தரக்கூடிய மிகப்பெரிய அழுத்தம். 4 வயசு பையன் சொல்றாங்க, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. என்ன ஸ்ட்ரெஸ்? 4 வயசுல என்னடா ஸ்ட்ரெஸ்? 1ஆம் கிளாஸ் படிக்கிறான், ரொம்ப டென்ஷனா இருக்கேன், யார் Tension. என் பக்கத்துல வராது. 5 வயசு தான் ஆகுது, டென்ஷனா இருக்காரான். அந்த வார்த்தையை அவனுக்கு யாரா கத்து கொடுத்தது? ஸ்ட்ரெஸ் இருக்குது பாத்தீங்களா? நிறைய நோய்களை கொண்டு வந்து விட்டுருது. உங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா எல்லாம் பக்க விளைவு இல்லாத ஒரு கண்டுபிடிப்பு சொல்லுங்க பாப்போம். உங்க கொரோனா ஏன் வந்துச்சு நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. எவனோ பயோவாருக்கு பண்ண ஆராய்ச்சி 3 வருஷம் கோயிலுக்கு போகாம, குளத்துக்கு போகாம, பள்ளிக்கூடம் போகாம, பக்கத்துட்டுக்காரன் வீட்டுக்கு போகாம, தும்முனவனையெல்லாம் இருமுனவனையெல்லாம் பார்த்து பதறி ஓடி போய், புலியை பார்த்து கூட பயப்பட மாட்டான். எவனோ தும்மிட்டான தெரிச்சு ஓடி போய், கல்யாண வீட்டுக்கு போகாம, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகாம, பிறந்த நாளுக்கு போகாம, சடங்கு வீட்டுக்கு போகாம, உங்க பயோவார் தானே காரணம். முக்கியமான ஒன்றை விட்டுட்டீங்களே, இலை வீட்டில் அழுகிறானா சிரிக்கிறானான்னு கண்டே பிடிக்க முடியாது. இந்த வாயில் முகமுடியை போட்டு இந்த அப்படியே இருக்கான், உள்ளுக்க சிரிச்சுக்கிட்டு ஜாவணும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த வாயில் கவர் பண்ணியிருக்கிறதுனால அவன் அழுகுற மாதிரியே நமக்கு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அவன் அற்புதமாக சிரிச்சிட்டு இருப்பான். அதெல்லாம் நடந்துச்சு. நிறைய தந்திருக்கிறது. ஆனால் உங்களுடைய அவசர வாழ்க்கை நிறைவாய் எதையும் தரவில்லை. நிறைய இழப்புகளையே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் கலைஞர் தொலைக்காட்சி இந்த தலைப்பை இந்த சித்திரை முதல் நாளிலே தந்திருக்கிறது. சிந்திப்போம், செயல்படுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு அன்பு, பாசம், மரியாதையெல்லாம் காசுக்கு எவ்வளவுன்னு கேட்குறான். அன்னைக்கு நமக்கெல்லாம் சின்ன பிள்ளையில விளாண்ட விளாட்டு நொண்டி விளாடுவான், கண் கட்டி விளாடுவான். அந்த கண் கட்டி விளாடுறது எதுக்காக விளாட்டு அந்த பழக்கணும்னா, கண் தெரியாதவர்களுடைய கஷ்டம் என்னான்னு அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் கண் கட்டி விளாட்டு. ஒரு கால் இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுவாங்கிறதுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நொண்டி விளாட்டு. ஆனால் இன்னைக்கு வீடியோ கேமில் ஒரு பொம்மையை அடிக்கிறான், அது அழுதுகிட்டே இருக்கு, அழுகு அழுகு அடிக்கிறான். டம் யா டம் யா டப்பு டப்பு டம்னா நல்லா அழுகுதில்ல அப்படிங்கிறான். இவன் கண்டிப்பாக அவங்க அப்பனே அறைவான் சப்புன்னு. கோபத்தினால, பதட்டத்தினால எவ்வளவு விஷயங்கள் அன்னைக்கு இழந்திருக்கான். அருமையாக பேசினாங்க. நிறைவாக பெற்றுக்கொண்டோம் என்ற அணியை நிறைவு செய்ய உங்கள் அபிமானம் பெற்ற கவிஞர் நெல்லை ஜெயந்தா பலத்த கரவொலியோடு அந்த அணியை நிறைவு செய்ய வருகிறார். உண்மையிலேயே நடுவர் அவர்களே, இன்றைய அவசர வாழ்க்கையில் நாம் நிறைய பெற்றிருக்கிறோமா, நிறைய இழந்திருக்கிறோமா என்பது கேள்வி. இன்றைய அவசர வாழ்க்கையில் நாம் புதிதாய் பெற்றிருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, பிரிந்த பலவற்றையும் நாம் மீண்டும் பெற்றிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இழந்தவைகளை பெற முடியாது, காலத்தை இழந்தால் பெற முடியாது. நான் சொல்வது இழந்தவைகளை அல்ல, நாம் பிரிந்தவைகளை கூட மீண்டும் பெற்றிருக்கிறோம். சகோதரி வந்தார், ஏன் இந்த அவசர வாழ்க்கை, பொறுமையாக வாழ வேண்டியது தானே. எனக்கும் கூட ஆசையாகத்தானமாய் இருக்கிறது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்க முடியவில்லை. ஒன்று என் குடும்பம் தீர்மானிக்கிறது, அல்லது இந்த உலகம் தீர்மானிக்கிறது. அதனால் தான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. நினைத்து பாருங்கள், பலவற்றை நாம் மீண்டும் பெற்றிருக்கிறோம். பிரிந்து போன பலவற்றை, விதவிதமான இருசக்கர வாகனங்கள் இன்று வந்துவிட்டன. ஆனால் மீண்டும் சைக்கிள்களை நாம் பெறுகிறோம். சைக்கிளில் சென்றால் நல்லது என்று பல்வேறு விளம்பரங்கள் வருகின்றன, செய்திகள் வருகின்றன. இன்று வாழ்க்கையில் மீண்டும் நாம் சைக்கிள்களை பெற ஆரம்பிக்கிறோம். அது மட்டுமல்ல, மண் செம்பு பாத்திரங்கள் நல்லது என்று ஒரு காலத்தில் இருந்தது. இன்று எவர் சில்வர் பாத்திரங்கள் நம்முடைய அடுப்பங்கரையை ஆக்கிரமித்திருக்கின்றன. ஆனால் மீண்டும் அந்த செம்பு பாத்திரங்களை நாம் பெற தொடங்கி இருக்கிறோம். நவீன உடைகள் வந்துவிட்டன. ஆனால் சின்ன வயதில் நான் பிரிந்த ட்ரௌசரை இந்த வயதில் நான் சேர்க்கிறேன். பாருங்க, நீ போய் பாருங்க, 60-70 வயசுக்காரங்களாம் ட்ரௌசர் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த விரைவான வாழ்க்கை என்னவெல்லாம் நமக்கு பெற்று தந்திருக்கிறது. நடுவர் அவர்களே, நான் நினைத்து பார்க்கிறேன், 80களின் கடைசி, எனக்கு திருமணமான வருடம் 88.
நான் ராமநாதபுரத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனைவி பிறந்தகத்திற்கு சேலத்திலே இருக்கிற சங்ககிரி என்கிற ஊர் போயிருக்கிறாள். என் மனைவியிடம் நான் பேச வேண்டும் என்றால் எஸ்டிடி பூத் எங்க இருக்கிறது என்று தேட வேண்டும். ராமநாதபுரத்திலே இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு எதிரில் ஒரு எஸ்டிடி பூத். சரி, இரவு 10 மணிக்கு பிறகு பேசினால் பணம் குறைவு. 10 மணிக்கு பிறகு உட்கார்ந்திருப்பேன். எனக்கு முன்பே ஒரு 20 பேர் அங்கே உட்கார்ந்திருப்பார்கள். என் மனைவியிடம் நான் பேச வேண்டும். என் பக்கத்திலே இருப்பவர்கள் நான் பேசுவதை அவர்கள் பேசுவதைப் போல என் பக்கத்தில் அவ்வளவு நெருக்கமாக வந்து நின்று கொண்டிருப்பார்கள். ஒரு ரகசியம் கூட பேச முடியாது. அப்படிப்பட்ட நாம் இன்று நினைத்து பாருங்கள், எவ்வளவு வசதி பேசுவதற்கு. செல்போன் வந்திருக்கிறது, நேரடியாக பேசுவதற்கு வாட்ஸ்அப் வந்திருக்கிறது. ஆக இந்த அவசரமான உலகத்தில் என் குடும்பத்தில் என் மனைவியோடு நான் பேசுவதற்கு கூட இந்த நவீன விஷயங்கள் நமக்கு பெற்று தந்திருக்கிறன என்பதுதானே உண்மை. பிறகு எதை நாம் இழந்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? இந்த செல்போன். நான் 20 வருடங்களுக்கு முன்பு ஒரு கவிதை எழுதினேன். 20 வருடங்களுக்கு முன்பு தாம்பரத்திலிருந்து கடற்கரை வரை உள்ள ரயில் நிலையங்களின் பெயர்கள், இந்த பெயரிலே ஒரு காதல் கவிதை ஒளிந்திருக்கிறது என்று 20 வருடங்களுக்கு முன்பு நான் எழுதிய ஒரு கவிதை இப்பொழுது வாட்ஸ்அப்பில் ஒரு 5 நாட்கள் வைரலை போல பரவி கொண்டிருக்கிறது. தாம்பரத்தில் ஏறினேன், யார் இவள் சானட்டோரியத்தில் சங்கிலி சிரிப்பால் என் இதய ஓட்டத்தை இப்படி நிறுத்தியவள். என் குரோம்சோம்களின் பேட்டையில் குடியேறியவளுக்கு குரலோ வளம் பல்லாவரம், குரலோ வளம் பல்லாவரம், பாவையின் விழிகள் திரிசூலம், மீனம் பார்க்க துடிக்கும், மீனம் பார்க்க துடிக்கும், பழவந்து தாங்கலாகும் அவள் பருவம், பழவன் தாங்கலாகும் அவள் பருவம், பரங்கி மலையான என் இதயத்தையே எப்படி கிண்டினாள் இப்படி. தை தை என்றது மனசு, தை தை என்றது மனசு, சை தை என்றது அறிவு. மாம்பலம் ஆன மனசுடன் கோடை கோடம்பாக்கம், நுங்கை நுங்கம்பாக்கம், மாம்பலம் ஆன மனசுடன் கோடை நுங்கை போல் குழு குழு என்றிருந்த பொழுதும் சேர்த்து பட்டு போனது, சேர்த்து பட்டு போனது அவள் எழும்பூர் வந்ததும். இறங்கி கொண்டிருந்தது அந்த இளமை பூங்கா, கரைந்து கொண்டிருந்தது என் காதல் கோட்டை, கடற்கரை மணலில் கட்டிய மாதிரி. ஆஹா, தாம்பரத்திலிருந்து கடற்கரைகளோட ஸ்டேஷனுகளை வச்சு, ஆனால் பையலுக்கு அருமையான டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. லவ் லெட்ரு எப்படா வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுன்ட்டு தலையை பிச்சுக்கிட்டு பிரிப்பாங்க. டிப்ஸ் கொடுத்துட்டாரு. ஒரு வாட்ஸ்அப் என்பதும் ஒரு அலைபேசி என்பதும் அதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தது என்பதுதான் இதிலே முக்கியம். ஒரு விஷயம் நமக்கு கிடைத்திருக்கிறது, இந்த அறிவியல் நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஏன் சகோதரி இந்திரா இருக்கிறார், நாங்கள் பொறுமையாகத்தான் போக வேண்டும். இன்று கலைஞர் தொலைக்காட்சி அவரை ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றி சிறுவில்லிபுத்தூருக்கு அனுப்பலாமா? எங்க எக்ஸ்பிரஸ் இருக்கிறது, எந்த வேகமாக போகிறது என்பதுதானே நம்முடைய தேடலாக இருக்கிறது. இந்த விரைவான வாழ்க்கையில் நாம் நிறைய பெற்றிருக்கிறோம் என்கின்ற செய்தியோடு அதே நடுவருடைய தீர்ப்பையும் அப்படி பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெற்றிருக்கிறோம் என்ற அணி நிறைவு பெற்று விட்டது. இழந்திருக்கிறோம் என்ற அணியை நிறைவு செய்ய அன்பு காந்த குரலோன் சண்முகம் உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருகிறார். டாக்டர் அவர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாருன்னா, சாப்பாட்டுக்கு ஆப் வந்துருச்சு, ட்ரெயினுக்கு ஆப் வந்துருச்சு, ரூமை விட்டு லேட்டாக கிளம்பலாம், அப்புறம் ஃபேக்ஸ் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, இமெயில் வந்துருச்சு. இதெல்லாம் வந்தது உண்மைன்னா நான் எதுக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்கணும்? ஒரு 2 மணி நேரம் வேலை பார்த்தா போதும்ல. எனக்கு 6 மணி நேரம் ஓய்வு கிடைச்சிருக்கணும்ல. 2 நிமிஷம் ஓய்வு இல்லாம சுத்திட்டு இருக்கிறமே. இதுதான் தொழில்நுட்பத்திற்கு நாம் பலியாகி விட்டோம். இந்த அவசர வாழ்க்கை நம்மை பலி கொண்டு விட்டது. பொதுவாக அவசர வாழ்க்கை அப்படின்ற வார்த்தை, அந்த பதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இப்ப நம்ம ஊர்ல மோர் ஒன்று தருவாங்க, பார்த்துருக்கீங்களா? மோர்ன்றது என்னன்னா, தயிரை சிலுப்பி வெண்ணெயை எடுத்துடணும். எடுத்துட்டு எது மிஞ்சி இருக்கோ அதுல நீரை ஊற்றி கொடுத்தா அதுக்கு பேர் தான் மோர். அவசரத்துல தயிர்ல தண்ணியை ஊத்தி மிக்சியில போட்டு அடிச்சு கொடுத்தா அது நீர்த்து போன தயிரை தவிர மோர் கிடையாது. அதை போலத்தான் அவசர வாழ்க்கை என்ற பதத்துல வாழ்க்கை பேருக்குத்தான் இருக்கு. அவசரத்தில் வாழ்வது வாழ்வே கிடையாது. வாரன் பஃபேன்னு 91 வயது இப்ப அவருக்கு.
அமெரிக்காவோட மிகப்பெரிய பிசினஸ் மேக்னெட், உலகின் 6 சிறந்த முதலீட்டாளர்கள் அவர் ஒருத்தர். சேமிப்பு பற்றி அவர் சொல்றாரு, நாம செலவு பண்ணது போக மிச்சம் இருக்குல்ல, அது சேமிப்பு கிடையாதான். நாம் சேமித்தது போக மிச்சம் இருக்குல்ல, அதைத்தான் செலவு பண்ணணுமா. ஆனா வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? இந்த அவசர வாழ்க்கையில என்ன செய்யறோம்னா, இப்ப நான் இந்த மாசம் 10,000 ரூபாய் மிச்சம் பிடிக்கிறேன்னு வச்சுக்குவோம். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு முடிவு வருது. மினிமம் மாசம் 10,000 ரூபாய் மிச்சம் பிடிக்கலாம். வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் மிச்சம் பிடிச்சிடலாம். 5 வருஷத்துல 6 லட்சம் ரூபாய் மிச்சம் பிடிச்சிடலாம். எல்லாம் காத்துல கணக்கு போட்டுட்டு இருக்கேன். இப்ப கையில 10,000 ரூபாய் தான் மிச்சம் பிடிச்சிருக்கேன். 5 வருஷம் கழிச்சு 6 லட்சம் ரூபாய் மிச்சம் பிடிக்கலான்னு நான் கணக்கு போடுறேன். என் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பேங்க்கும் கணக்கு போடுது. எனக்கு ஒரு கார் லோன் கிடைச்சிருது, நான் வாங்கிடுறேன். இதுல எந்த இடத்துல சிக்கல்னா, பெட்ரோலை பத்தி நான் கண்டுக்கல. கோடம்பாக்கம் மேம்பாலத்துல நான் கார் ஓட்டிட்டு போயில கோடு விடும். அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வைக்கணும். மெயின்டெனன்ஸ் எதுவுமே நான் கண்டுக்கல. இப்ப என்னிடம் இருந்த பொருட்களை கொண்டு திருப்தியாக வாழாமல், என்னிடம் இல்லாத பொருட்களெல்லாம் இருந்தால்தான் திருப்தியாக வாழ முடியும் என்ற எண்ணத்தை இந்த அவசர வாழ்க்கை கொடுத்திருக்குல்ல. இங்கதான் வாரன் பஃபே சொல்றாரு, தேவையில்லாத பொருட்களை நீங்கள் வாங்கினால் தேவையான பொருட்களை பிற்பாடு விற்க நேரிடும் அப்படின்னு. இந்த உலகத்தில் கொடுமையானது நோய். நோயை விட கொடுமையானது பசி. பசியினும் கொடுமையானது தனிமை. அதைத்தான் இந்த அவசர வாழ்க்கை தந்திருக்கிறது. ஸ்ட்ரெஸ் பத்தி சொன்னாங்க. ஒரு வயசு பையன், சின்ன பையனுக்கு டென்ஷன் பத்தி சொன்னாங்க. ஏன்னா சமையலே அப்படித்தானே இருக்கு. எடுத்ததுமே பிரஷர் குக்கர்ல தானே சமையல். சமையலே பிரஷரு, சாப்பிட்றவனுக்கு பிரஷரு, எல்லாருக்குமே பிரஷர் தான். டிராபிக் சிக்னல்ல நிக்கிறத பத்தி நடுவர் அவர்கள் அற்புதமா வர்ணிச்சார். ஒரு 2 நிமிஷம் நிக்கிறதுக்குள்ள அவன் என்னென்ன பாடுபடுறான்னு. ஏன்னா இந்த அவசர வாழ்க்கையில நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது. பகல்ல ரம்மியமா தூக்கம் வருது, தூங்க முடிய மாட்டேங்குது. எதிரிச்சு என்னத்தையே வெந்தும் வேகாதையும் அந்த பிரஷர் குக்கர்ல போட்டதை சாப்பிட்றோம். சாப்பிட்டு ஆபீஸுக்கு போலான்னா டிராபிக் ஜாமு. 9:30 மணிக்கு பஞ்ச் வைக்கணும். 3 நாள் லேட்டா வச்சா அரை நாள் சம்பளம் போச்சு. வேலைக்கு போறதே ஒரு வேலையா இருக்கு. இதுக்கு மேல வேலை பார்க்கணும்னா டயர்டா இருக்குது. அந்த காலத்துல வீட்டுல ஹால்ல ஒரே ஒரு வால் கிளாக் இருக்கும். அப்புறம் இதுக்கொண்டு ஒரு டைம் பீஸ் ஒன்று இருக்கும், அலாரம் வைக்கிற மாதிரி. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல அப்புறம் கிளாக் டவர்னு சொல்லிட்டு மணிக்கூண்டெல்லாம் இருக்கும். இப்ப வாட்ச் இருக்குது, டேப்ல கடிகாரம் இருக்குது, நியூஸ் சேனல்ல கடிகாரம் இருக்குது, பிளட் சுகர் செக் பண்ணீங்கன்னா அந்த அப்பாரட்டஸ்ல கடிகாரம் இருக்குது, பிளட் ப்ரெஷர் பார்க்குறீங்கன்னா அந்த அப்பாரட்டஸ்ல கடிகாரம் இருக்குது. நீங்க எங்க போனாலும் கடிகாரம் இருக்குது. அந்த காலத்துல 2-3 இடத்துல கடிகாரம் இருந்தது. 2-3 இடத்துல கடிகாரம் இருக்கும்போது மனிதன் கையில நேரம் இருந்தது. இப்ப எல்லா இடத்திலும் கடிகாரம் இருக்கிறது, மனிதன் கையில நேரம் இல்லை. இதுதான் இந்த அவசர வாழ்க்கை தந்திருக்கக்கூடிய யதார்த்தம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சண்முகம் ஐயா, அதாவது பேச்சை புட்டு புட்டு வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை இன்னைக்கு தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. மனுஷன் எப்படா பேசினார், புட்டு புட்டு வச்சுட்டாரு. அப்படியே எடுத்து 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 அழகாக எடுத்து சொல்லிட்டார். இந்த அவசர வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டோமா இழந்தோமா? எங்கே பார்த்தாலும் அவசரப்படுற மனுஷங்களை தான் நம்ம பார்க்குறோம். கல்யாண வீட்டில் பாருங்க, சாப்பிட்டு அவன் எந்திரிச்சு வரட்டான், அதுக்கப்புறம் போய் சாப்பிடுவான். அவன் பாதி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பே பின்னாடி போய் அவன் சாப்பிட்றவன் படுற பாடு. அப்போத்தான் அவன் ரசித்து சாப்பிட்ற ஒரு பொருளை வாங்குறான். எதை? பாயாசம் வாங்கி அந்த அப்பளத்தை எடுத்து அப்படியே மிக்சிங்கை போட்டு, சில பேர் அப்படி பிணையிறப்பே அப்போ 3 பேர் பின்னால் நின்று இப்படி சைடில் அவன் வாயவே பார்த்து அவன் பாயாசத்தை எடுத்துட்டு, எதுக்குடா அத்தனை பேர் பின்னால் நிற்கிறீங்கன்ட்டு 2 இழுப்பு இழுத்துட்டு, இது தின்ன மாதிரி தான், இன்னும் மோர் வேற பாக்கி இருக்கு,
பாயாசத்துக்கே இத்தனை பயம் மோரையை பார்த்துட்டு இருக்கானே, இந்த மோரை நம்ம என்னைக்கு எதுக்கும் போட்டு அவசரம், சாப்பிட்டு வரட்டுமே, கொஞ்ச நேரம் உட்காரு. கல்யாண வீட்டில் கச்சேரி நடக்குது, கேளு, 2 பாட்டை கேளு. நாகஸ்வரம் ஊதிக்கிட்டு இருக்காரு, உனக்கு பிடிச்ச பாட்டை வாசிக்க சொல்லி கேளு. ஐயா நலந்தானா வாசிங்கய்யா, கேளு கொஞ்ச நேரம். பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கானே, நல்ல பாட்டை போடப்பான்னு உட்காந்து கேளு. உன் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு என்ன அப்படி பின்னாடி உட்காந்து அந்த இலையை கைப்பற்றி தின்னு என்னத்தை சாதிச்ச நீ வாழ்க்கையில? நடக்குதா இல்லையா? இது என்னையா இப்படி ஒரு அவசரம் எதுக்கு? இந்த அவசர காலத்திலும் ஒரு மனிதன் எந்த இடத்துல மகிழ்ச்சியா இருக்க முடியும்? யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிற ஆசையில தான் எல்லா வேலையும் செய்கிறோம். ஆனால் அந்த சந்தோஷத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வருது. ஆனால் அதையும் மீறி நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஒரே ஒரு உதாரணம், பலூன் அதை ஊதுறோம். ஊதுன்னு அப்படியே ஊதி ஆசையை அப்படியே வளர்த்து இன்னொரு இன்னொரு ஒரு ஒரு வீடு வாங்கிடலாமா, இன்னொரு வீடு வாங்கிடலாமா, இன்னொரு வீடு, இன்னொரு காரு, இன்னொரு காரு, பூ பூ பூன்னு ஊதி அப்படியே இவ்வளோ பெருசாகி 3 வீடு, 2 காரு, 5 பைக்கு வாங்கி முடிக்க பலூன் வெடிக்க சரியா இருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சி பெரிய வீடு கட்டி 2 காரை கொண்டு நிறுத்தி முடிஞ்சா எதுக்குடா அந்த பலூனை அளவா ஊது, இவ்வளவுதான், இதுக்கு மேலே ஊதுனா வெடிச்சிடும் அப்படின்னு தெரிஞ்சு இதுக்கு மேலே ஊத வேணான்னு சொல்லி நூல் எடுத்து போட்டு கட்டி அந்த பலூன் கூட கொஞ்ச நேரம் சந்தோஷமாக விளையாடு. இதுதான்டா வாழ்க்கை. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோமா, ப்ரெசன்டேஷனை கொடுத்தோமா, சாப்பிட்டோமா, ஒடியாந்தோமா இருக்காத. ஒரு 1/2 மணி நேரம் இந்த கல்யாண வீட்டில் இருவேன். ஒரு கச்சேரி வச்சானா பாரு, நாதஸ்வரம் ஊதுறதை பாரு, அந்த டெக்கரேஷனை கொஞ்சம் நேரம் பாரு, பொண்ணை கொஞ்சம் நேரம் பாரு. ரொம்ப உத்து பார்த்துடாதீங்க, சந்தேகப்படுவாங்க. அந்த பொண்ணை எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, மாப்பிள்ளை எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, அதை போய் பாராட்டு. அருமையாக பொண்ணுக்கு புடவை அருமையாக எடுத்திருக்கீங்க, நல்லா இருக்கியா, யார் அதை மேடையை டெக்கரேஷன் பண்ணது, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வா. போக போட்டோ இப்படி நிற்கிறதுக்கு நிற்காமையே இருந்துடலாம். இந்த அப்படியே வீடியோ தான் முடிச்சிட்டாரான் அவர். உடனே அவர் போவார், சாப்பிட்டு போங்க, போன கப்புன்னு அள்ளி போட வேண்டியது, போக வேண்டியது. என்னடா அது, தலையை காட்டிட்டு 35 கல்யாணத்துக்கு போகிறத விட ஒரு கல்யாணத்துக்காவது நிம்மதியாக போய் அவனை மனசார வாழ்த்திட்டு வா, அதுதான் சரிங்கிறேன். அவசர உலகத்தில் நாம் நிறைய இழந்திருந்தாலும் இந்த அவசர வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுபட முடியாது. இந்த வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை எவன் தேடுகிறானோ அவன்தான் வாழ்வதற்கு தகுதியானவன் என்று சொல்லி, இன்றைய அவசர வாழ்க்கையில் நாம் இழந்ததை விட நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். பெற்று வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை என்று வேகமாக சென்று கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே வாழ்வோம் என்று சொல்லி, இந்த அருமையான சித்திரை திருநாளில் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.